இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு செடி காய் காய்ச்சிருக்கான்னு பார்க்க போகிறோம். இந்த இலை நல்ல வாடி கிடக்கு. அப்போ நம்ம இனி இது வளராது. இனி இதை நம்ம தோண்டி பார்க்கலாம். லைட்டாக கிழங்கு இருக்கிற மாதிரி தட்டுப்படுது. அதனால் நம்ம இனி கையை வச்சு தோண்டலாம். பார்த்தா கொஞ்சம் கிழங்கு வந்திருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம், நல்லா தோண்டி பார்க்கலாம். நல்ல பெரிய காயாக இருக்கும் போல் இருக்குது. பார்ப்போம் நம்ம. சின்ன சைஸ் காயாக தான் வந்துருக்கு. சரி, இதாவது இருக்குது. நம்ம இது கூட இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன். இது இருக்குது, பார்ப்போம். அழகாக இருக்குது பாருங்கள், சின்னதாக. பக்கத்தில் சைடில் ஒரு மாதிரி முளை விட்டுருக்கு. இதை நம்ம இப்படியே விட்டோம்னா அது அதிலிருந்து தழுத்து வரும்னு நினைக்கிறேன். இது வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கருணக்கிழங்கு. அதனால தான் சின்ன வேறு எங்கேயும் இருக்கான்னு தோண்டி பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை. இது இந்த இலை வாடி விழுந்தனால தான் நான் தோண்டி பார்த்தேனே தவிர, இல்லாட்டா அதை தோண்டி இருக்க மாட்டேன். அது எப்போ அறுவடை பண்ணணும்னா எனக்கு தெரியாது. நான் பட்டு போனனால தான் தோண்டி பார்த்தேன். சின்ன கிழங்கு கிடச்சிருக்கு. இதிலேருந்து இப்படி தழுக்குமா இருக்கும். நம்ம அந்த இலை வாடின பிறகு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து அதுக்கு மேலே திருப்பி தழுக்குமா இருக்கும். ஆனால் இந்த கருணக்கிழங்கு அல்லது சேனக்கிழங்கு பெருசாக வரும், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் சின்னதாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு. வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.